സ്വർഗരാജ്യം ഓൾറെഡി ദൈവം ചെയ്തതാ. പരലോക രാജ്യത്തെ ഏർപ്പെടുത്തിനാർ. ഈ ലോകത്തിലെ ജീവിതം കഴിയുമ്പോൾ இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்னாடி ദൈവം നമുക്ക് ദാനമായി നൽകും. യേശു നമുക്കത് കൊടുപ്പാர். കർത്താവിനെ രക്ഷകൻ നാഥനുമായി സ്വീകരിച്ചപ്പോൾ ஆண்டவரை இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது സ്നാനപ്പെട്ടപ്പോൾ തന്നെ ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ആ സ്വർഗത്തിന്റെ വാതിൽ அந்த பரலோக வாசல் നമുക്ക് വേണ്ടി ദൈവം நமக்காக கர்த்தர் திறக்கப்பட்டார். ജീവിത വിശുദ്ധിയോടെ ജീവിച്ചാൽ பரிசுத்த வாழ்க்கையோடு வாழும் பொழுது നിങ്ങൾക്ക് നിത്യത കിട്ടും. அந்த நித்தியதை உங்களுக்கு கிடைக்கும். ഭൗതിക ജീവിതമുണ്ട്. ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. ഇറങ്ങിയിട്ടല്ല, இந்த உலகத்தில் கட்ட உள்ளகளோடு அல்ல, ബുദ്ധിമുട്ട് അനുഭവിച്ചോണ്ടല്ല, இந்த உலகத்தில் கஷ்டத்தோடு வாழ வேண்டாம். ദൈവത്തിന്റെ നന്മ, தேவன் வைத்திருக்கிற நன்மை பெற்றுக்கொள்ளுங்க. ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹം தேவனுடைய ஆசீர்வாதம் എന്റെ മേൽ വെളിപ്പെടട്ടെ. இப்பொழுது மேல உருவாகி வருவதாக. അത് വ്യാപരിക്കുന്നു. இந்த இடத்துல அது உருவாகி வருவதாக. ദൈവം ഇങ്ങനെ പറയുന്നു, வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. നിങ്ങൾ വാളല്ല, நீங்கள் வாழாக்காமல் നിങ്ങൾ തലയായി മാറും. உங்களை தலையாக்குங்கள். சக்கரமரம பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை வாழாக்காமல் கர்த்தர் தலையாக்குகிறார். அநேகருடைய வாழ்க்கை கர்த்தர் தலையாய் நிறுத்துகிறார். நீங்கள் வாழாமல் தலையாய் மாற்றுகிறார். இயேசு உங்களை வாழ்க்கையை மாற்றுகிறார். இயேசு உங்களை மாற்றுகிறார். வாழாக்காமல் தலையாக்குகிறார். உங்களுடைய நிலைமை மாறுகிறது. വിലാസം മാറുകയാ, உங்களுடைய மேல் விலாசம் மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. മാറുകയാ. வாழ்க்கை மாறுகிறது. യേശു മാറ്റുകയാ, இயேசு மாற்றுகிறார். യേശു മാറ്റുകയാ. இயேசு மாற்றுகிறார். ഓ, പ്രാർത്ഥിച്ചേ. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கை மாறுகிறது. அநேகருடைய வாழ்க்கை இயேசு மாற்றுகிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது மகளே உன் வாழ்க்கை இயேசு மாற்றுகிறார். உன் நிலைமை இயேசு மாற்றுகிறார். உன் நெருக்கங்களை இயேசு மாற்றுகிறார். உன் கஷ்டங்களை இயேசு மாற்றுகிறார். സ്വർഗ്ഗം തുറക്കുന്നു. பரலோகம் திறக்கப்படுகிறது. Heaven, ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. heaven, பரலோகம் திறக்கப்படுகிறது. open heaven. பரலோகம் திறந்திருக்கப்படுகிறது. ഇറങ്ങി വരികയാ, நன்மைகள் இறங்கி வருகிறது. അനുഗ്രഹം ഇറങ്ങി വരികയാ. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. Receive it, பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். receive it, பெற்றுக்கொள்ளுங்கள். receive it. பெற்றுக்கொள்ளுங்கள். ஷக்கரதா. പ്രാർത്ഥിച്ചേ, പ്രാർത്ഥിച്ചേ. எல்லாரும் பின்னாடி நிற்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி தேவனை ஆராதிங்க. கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொண்டு நான் எடுத்துக்கொண்டு கடந்து வருகிறோம். தேவ வல்லமை இறங்கி வருகிறது. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. ஒவ்வொருவரை கர்த்தர் தொடுகிறார். ஒவ்வொருவரை கர்த்தர் தொடுகிறார். கண்களை மூடி உங்களுடைய நிலைமைகள் மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. உங்களுடைய நெருக்கங்கள் மாறுகிறது. உங்களுடைய கடன்கள் இயேசு மாற்றுகிறார். எல்லா வியாதிகளை கர்த்தர் குணமாக்குகிறார். எல்லா விபரீத காரியங்களை கர்த்தர் நன்மையாக்குகிறார். எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். எல்லா இருளின் சக்திகளை கர்த்தர் முறியடிக்கிறார். வாசல்கள் திறக்கப்படுகிறது. வாசல்கள் திறக்கப்படுகிறது. வாசல்கள் திறக்கப்படுகிறது. வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ண விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை நிலவரம் மாறுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி விசுவாசத்தோட, விசுவாசத்தோட இயேசுவே, இயேசுவே அந்த நன்மைகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் அநேகரை தொடுகிறார். ஆண்டவர் அநேகரை தொடுகிறார். உங்களுடைய வாழ்க்கை நிலைமை மாறுகிறது. உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். விசுவாசியுங்கள், 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 விசுவாசியுங்கள். இயேசுவே, ഈ രാത്രിയിൽ இந்த ராத்திரி வேளையில் ഈ വചനം കേട്ട ദൈവമക്കൾ இந்த வசனத்தை கேட்டவர்கள் மேல் ഈ വചനപ്രകാരം இந்த வசனத்தின் படியாக ഞാൻ ഇവരെ അനുഗ്രഹിക്കുകയാണ്. நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ഞാൻ ഇവരെ நான் അനുഗ്രഹിക്കുകയാണ്. இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். അനുഗ്രഹിക്കുകയാണ്. ஆசீர்வதிக்கிறேன். വചനം ദൈവത്തിന്റെ വായിൽ നിന്ന് പുറപ്പെട്ടാൽ ஆண்டவரே, உம்முடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் பொழுது വെറുതെ മടങ്ങി அது വരില്ല. சும்மா திரும்பி வராது. അത് പ്രതിഫലത്തോടെ മടങ്ങി அது വരും. பலனோடு திரும்புகிறது அல்லவா? യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், നിന്റെ അപ്പത്തെ വെള്ളത്തിലേക്ക് എറിയുക. இந்த ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு. അത് പ്രതിഫലത്തോടെ മടങ്ങി அது വരും. ஏறிய நாளுக்கு பிறகு தன்னுடைய பலனை கொடுப்பார். ആളുകൾ നിങ്ങളുടെ കണ്ണുനീരുകൾ, உங்களுடைய கடந்த நாட்களில் கண்ணீரின் நிலைமை, ഉപവാസ പ്രാർത്ഥനകൾ, உங்களுடைய உபவாச ஜெபம், നിങ്ങളുടെ കണ്ണുനീരുകൾ உங்கள் கண்ணீர் ഇന്ന് രാത്രി മടങ്ങി இந்த വരിക. ராத்திரிகளில் பலனாய் திரும்புகிறது. രാത്രി മടങ്ങി വരിക. எத்தனை பேர் விசுவாசிக்க பலனாய் திரும்புகிறது? ഏറിയ പ്രതിഫലം
10,000 ஆயிரம் 10,000 ஆகுவதாக 10,000 லட்சம் 10,000 லட்சமாய் மாறுவதாக സംഭവിക്കാൻ പോകുന്നു அது சம்பவிக்க நடக்கத்தான் போகிறது സംഭവിക്കാൻ പോകുന്നു அது நடக்க போகிறது കർത്താവിനെ bless ചെയ്യുകയാ ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சபையை ஆசீர்வதிக்கிறேன் ദാസന്മാരെ bless